வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிக்கு ஆசை சீரியலில் இனி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருந்த ரோஹிணிக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்குது. ஏறாத படியெல்லாம் ஏறி ஒரு 5 லட்சம் ரூபாயை புரட்டி மனோஜை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. யாருமே செய்ய முடியாத காரியத்தை நாம் செஞ்சுருக்கோம். விஜயாவோட அன்பு மகனை வெளியே கொண்டு வந்திருக்கோம். இனி அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எந்த தடையும் இருக்காது. மனோஜ் மனசும் மாறிடுச்சு. ஆரத்தி எடுத்து நம்மள அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்குவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரோஹிணிக்கு விஜயா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதை கேட்டு ரொம்ப வருத்தமாயிடுது. மனோஜ், நீயாவது என் லவ்வ புரிஞ்சுக்கிறியா இல்லையா அப்படின்னு லோன்னு அலையிற மாதிரி லவ்னு அலையிறாங்க ரோஹிணி. மனோஜும் ரோஹிணி ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன ரோஹிணி இப்படி சொல்ற? நீ இல்லைன்னா நான் ஜெயிலே தான் இருந்திருப்பேன். நீ எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு மனோஜ் சொல்ல, எனக்கு அது போதும் மனோஜ். நீ இப்படி என்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு காது காது சிரிக்கிற ரோஹிணி, நாம வெளியில போலாமான்னு கேக்குறாங்க. வெளியே வா. எங்கன்னு தயங்குறாரு மனோஜ். லஞ்சுக்கு போலான்றாங்க ரோஹிணி. இப்போ வான்னு மனோஜ் கேட்க, இது லஞ்ச் டைம் தானே, ஆக்சுவலி நீ தான் எனக்கு ட்ரீட் கொடுத்துருக்கணும். பரவாயில்ல வா போலான்னு ரொம்ப உற்சாகமா கூப்பிடுறாங்க ரோஹிணி. மனோஜ் அப்படியே உட்கார்ந்துருக்க. என்ன மனோஜ் யோசிக்கிற? உங்க அம்மாவுக்கு பயப்படுறியான்னு ரோஹிணி கேக்குறாங்க. சேச்சா, அதுக்கு இல்ல, நாம போறது அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணியோட முகம் கடுப்பாகுது. மறுபடியும் கொஞ்சம் யோசிக்கிற மனோஜ், சரி எந்த ஹோட்டலுக்கு போலான்னு கேக்குறாரு. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அங்கயா? அங்க நாம போனா எப்படிங்கிறாரு மனோஜ். உங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்க சப்போர்ட் ஆகுது நமக்கு வேணும்ல மனோஜ். ரவியும் ஸ்ருதியும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்தா நான் அந்த வீட்டுக்கு வர்றது ஈஸியா இருக்கும்ல மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வா போலாம், எழுந்துருவா வா அப்படின்னு மனோஜோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க ரோஹிணி. இவங்களுக்கு முன்னாடியே முத்துவும் மீனாவும் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போறாங்க. ஹாய் ஹாய் அப்படின்னு முத்து உள்ளர வர, ஹாய் முத்து அப்படின்னு ஸ்ருதியும், டேய் ஹாய்டா அப்படின்னு ரவியும் வந்து நிற்கிறாங்க. உள்ளர மீனாவும் வந்து நிற்க, என்ன உங்க 2 பேர் ஃபேஸும் பிரைட்டா இருக்கு, உங்களை ஹாப்பியா பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனி குட் நியூஸா அப்படின்றாங்க ஸ்ருதி. ஆமா, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு முத்து சிரிக்க, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. இன்னைக்கு மீனாவுக்கு ஒரு பெரிய விருது கொடுக்கலான்னு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவ செஞ்ச காரியம் அப்படி அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே, டேய் அண்ணி அப்படி என்னடா பண்ணாங்கன்னு ரவி கேக்குறாரு. கரெக்டா மனோஜ் ரோஹிணியை கூட்டிக்கிட்டு உள்ளர நுழையிறாரு. 2 பேரும் பேசுறத விட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியோட அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. இவங்க 2 ஜோடிகளும் வரவேற்புக்கு நிக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்க, மனோஜும் ரோஹிணியும் கலாப்பட்டிக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நிக்க மனோஜ் நடக்கிறாரு. கொஞ்சம் பக்கமா வந்து, நீ என்னடா இங்கன்னு முத்துக்கிட்ட கேக்குறாரு. நாங்க வந்தது இருக்கட்டும், நீ என்னடா இங்கன்றாரு முத்து. அதுவும் வேண்டாத ஆளுங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாம் எனக்கு வேண்டியவங்க தான்றாரு மனோஜ். ஓ இப்ப அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. ரவி படார்னு மனோஜை இழுத்துட்டு வந்து, இங்க வாடா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வந்து, என்னடா இதெல்லாம், வீட்டுல அம்மா சொன்னதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ரோஹிணியும் கொஞ்சம் பக்கமா வந்து நிக்கிறாங்க. டேய் நீ தான் அம்மா பேச்சு கேட்கிற புள்ளையாச்சேடா, இப்பெல்லாம் கேட்கணும்னு தோணலையா அப்படிங்கிறாரு முத்து. டேய் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு ரவி மனோஜ் கிட்ட கேட்டுட்டு இருக்கப்ப, ரோஹிணி ரொம்ப அதிகாரமா ரவின்னு கூப்பிடுறாங்க. ரவி மெதுவா திரும்ப, எல்லாருமே திரும்பி ரோஹிணியை பாக்குறாங்க. இப்ப அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏன் நாங்க 2 பேருமே எங்கேயுமே ஒன்னா போக கூடாதா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. ஒன்னா இருக்க வேண்டான்னு தானே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. கோர்ட்ல டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள என்ன வேணாலும் மாறலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மாத்துறதுக்கான எல்லா வேலையும் தான் பண்ணிட்டு இருக்க போலயே அப்படிங்கிறாங்க மீனா. ரோஹிணிக்கு ரொம்ப எரிச்சலும் அயர்வுமா இருக்கு. ஆமா, இங்க உங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை? நீங்க எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கப்பலா இருக்கீங்க, நாங்க மட்டும் பிரிஞ்சே இருக்கணுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, பிடிக்கலன்னு சொன்னதே இவன் தானேங்கிறாரு முத்து. டேய் எனக்கே எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு என்னடா, உனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேக்குறாரு மனோஜ். ரச்சிதாவா ஆரம்பிச்சுட்ட அப்படிங்கிறாரு முத்து. டேய் ரவி, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு, நாங்க சாப்பிட வந்தோம், சாப்பிடலாமா வேணாமான்னு கேக்குறாரு மனோஜ். எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற யாரையும் நாங்க வராதிங்கன்னு சொல்ல மாட்டோம், ஆனா யார் கூட வரணும் வரக்கூடாதுன்னு நீங்க தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரோஹிணி நீ வா
அப்படின்னு மனோஜ் டைனிங் ஏரியாவுக்கு போக ரோஹிணி 4 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போறாங்க. அதிர்ச்சியோட நின்று இருந்த முத்து என்னடா இவன் இப்படி ஆயிட்டான்னு கேக்குறாரு. அவனை விடுறா. சரி, அண்ணி ஏதோ நல்லது பண்ணிருக்காங்கன்னு நீ சொன்னியே, அது என்னதுன்னு கேக்குறாரு ரவி. அப்படின்னு முத்து ஆரம்பிக்க உள்ளர போயிட்டு இருந்த மனோஜும் ரோஹிணியை திரும்பி பாக்குறாங்க. அது ஒரு பெரிய சாதனைடா ரவி. சிந்தாமணி பல பேருக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்களா அப்படின்னு முத்து சொல்ல, சிந்தாமணி பேரை கேட்டதும் அப்படியே ரோஹிணி மொத்தமா திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்ட 5 பெண்கள் கிட்ட கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கி அந்த சிந்தாமணியை மடக்கி அவங்களுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையுமே திருப்பி வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு முத்து சொல்ல ஸ்ருதி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அதுக்கு தான் இங்க விருந்து கொடுக்கலான்னு அவளை கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு முத்து சொல்றாரு. ஓ, அப்படியா விஷயம் அப்படின்னு ரோஹிணியும் மனோஜும் பாக்குறாங்க. சூப்பர் மீனா, ஒரு தலைவி என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி பாராட்ட, உண்மையான லீடர்னா இப்படிதான் நீ இருக்கணும், கலக்கிட்டீங்கன்னு ரவியும் பாராட்டுறாரு. மீனா புன்னகையோட நின்னுட்டு இருக்க பயங்கர வெறுப்பும் கடுப்புமா ரோஹிணியும் மனோஜும் பாக்குறாங்க. உங்களால சில பேருக்கு நல்லது நடந்திருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க முத்துவும் மீனாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இத போரா நின்னு கேட்டுட்டு இருக்க ரோஹிணி, ஸ்ருதி அப்ப நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையான்னு கேக்குறாங்க. உடனே ஸ்ருதி திரும்பி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. முத்து வந்து பார்த்துட்டு அதானே உனக்கு தான் யாருக்கும் நல்லது பண்ணவே தெரியாதுன்றாரு. மறுபடியும் ரோஹிணி இவங்க பக்கமா நடக்க பின்னாடியே மனோஜ் வர்றாரு. ஜெயிலுக்கு போக இருந்த மனோஜ 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து போராடி நான் வெளியில கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க யாருமே என்ன பாராட்டலையே அப்படின்னு என்னையும் பாராட்டி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி. யாரோ ஊர்ல இருக்க 5 பேரை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, என்ன ஜென்மம் இவங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆமா ஸ்ருதி, இந்நேரம் நான் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். நான் வெளியில இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி ரோஹிணி தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இது போதும் எனக்கு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியாடா பொண்டாட்டி ஆயிட்டாலாமா இப்ப திரும்ப அப்படின்னு ரவி முத்துவை பார்க்க, என்னடா சொன்ன திரும்ப சொல்லு 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 அப்படின்னு முத்து கேட்க, ஏன் உனக்கு புரியலையா, என் பொண்டாட்டி ரோஹிணி தான் என்ன காப்பாத்தினான்னு சொன்னேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ ஃப்ராடு, ஏமாத்துக்காரி, துரோகி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ பொண்டாட்டியா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மனோஜை விட ரோஹிணி தான் பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காங்க. எப்படிடா உனக்கு பொண்டாட்டி, டைவர்ஸ் கேஸே கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குல்ல, நீங்க 2 பேரும் ஒன்னாவே வாழல, பிரிஞ்சிருக்கீங்கன்றாரு முத்து. முத்து, கோர்ட்ல கேஸ் இருந்தா என்ன, அங்க 2 பேரும் மனசளவுல எப்படி வாழறோங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, முத்து இலக்காரமா பார்த்து ஓ அப்படின்னுட்டு இருக்காரு. சில பேரெல்லாம் ஒன்னாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா மனசளவுல பிரிஞ்சிருப்பாங்க. சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்க மனசளவுல ஒன்னா இருப்பாங்க. நாங்களும் அப்படிதான் சொல்லிட்டு மனோஜை பாக்குறாங்க ரோஹிணி. ரோஹிணி மனோஜை பார்த்து சிரிக்க, மனோஜ் ரோஹிணி அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டு சிரிக்க, ஐயோ சாமி தாங்க முடியலன்னு தான் இருக்கு. மனோஜோட கஷ்டத்தை நான் உணர்றேன், அப்ப நான் அவரோட பொண்டாட்டி தானே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ மட்டும் அதை சொன்னா பத்தாதுன்றாங்க மீனா. மனோஜ் இப்ப சொன்னாரே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் அப்படியே பெருமிதமும் நக்கலுமான புன்னகையோட பாக்குறாரு மீனாவை. அத்தை சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப விஜயாவோட பேர் இங்க எடுத்ததுல 2 பேரோட முகமும் அப்படியே சுண்டி போயிருது. நீ மத்தவங்களை ஏமாத்திடலாம், ஆனா அத்தையை அப்படிலாம் ஏமாத்த முடியாது. அவ்வளவு சீக்கிரம் அவங்க உன்னை ஏத்துக்கவும் மாட்டாங்க, நீ பண்ணின தப்பெல்லாம் மறக்கவும் மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ரோஹிணியோட முகம் அப்படியே இறுகிட்டு இருக்குது. பார்லர் அம்மா, என் அம்மா கிட்ட ஓ ஆட்டம்லாம் பலிக்காது, இவன் ஒரு கேன ஈஸியா ஏமாந்துருவான் அப்படின்னு முத்து சொல்ல, ஏய் அப்படின்னு எகிர்றாரு மனோஜ். என்னடா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு முத்து கேட்க, அப்படியே அடங்கிடுறாரு. அமைதி ஆயிட்டான் பாத்தியா அப்படின்னு முத்து கேட்க, ரோஹிணி டென்ஷனா மனோஜை பார்க்க அவரு தரைய பார்த்துட்டு நிக்கிறாரு. ரோஹிணி, நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு மனோஜ் வேணா மைண்ட் மாறி இருக்கலாம், உங்களை வைஃபா ஏத்துட்டு இருந்திருக்கலாம், ஆனா பை த லா படி நீங்க மனோஜுக்கு ஒய்ஃபும் இல்ல, எங்க வீட்டோட மருமகளும் இல்ல, அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க ஸ்ருதி. ஸ்ருதி, மற்றவங்க தான் கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஆனால் நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்களும் அவங்க பக்கமே நிற்கிறீங்கன்னு ரோஹிணி கேட்குறாங்க. எனக்கு தப்பு செய்கிறவங்க பக்கம் நின்று பழக்கமே இல்லை ரோஹிணி அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க ஸ்ருதி. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நியாயமாக ஒரு ரீசன் கூட இல்லையேங்கிறாரு ரவி. ஏன் ரவி, யாருமே தப்பு பண்ணுறது இல்லையா? நான் தான் என் தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனே. முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன பிடிக்காது, நான்
நான் வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்க 2 பேரும் ஆன்ட்டி கிட்ட எனக்காக பேசக்கூடாதா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. சாரி ரோஹிணி, நாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்றதே ஆன்ட்டி தான். அவங்க எடுக்கிற டெசிஷன்ல நாங்க இன்டர்ஃபியர் ஆக முடியாது அப்படின்னு ஸ்ருதி திட்டவட்டமா சொல்லிட எதிர்பார்ப்போட வந்த ரோஹிணிக்கு பொசுக்குன்னு ஆயிடுது. அப்படியே மெதுவா மனோஜ பாக்குறாங்க. ரோஹிணி, நீ பண்ணின தப்ப அத்தை இன்னும் மறக்கல, அத அவ்வளவு சீக்கிரம் மறக்கவும் முடியாதுன்றாங்க மீனா. நீ என்னதான் குரங்கு பல்ட்டி அடிச்சாலும் உங்க வீட்டுல உனக்கு நோ என்ட்ரி தான் அப்படின்னு முத்து சிரிப்போட சொல்றாரு. இதுக்கு பேர் தான் செக்மேட் அப்படின்னு ஸ்ருதியும் சிரிச்சிட்டு இருக்க ரோஹிணியோட முகம் எல்லாம் கொல்லும் வெடிக்கிற மாதிரி மாறிடுது. ஸ்ருதியும் ரவியை பார்த்து சிரிக்க கடுப்பு ஆயிட்டு இருக்காங்க 2 பேரும். இதை பாக்குற முத்துவும் மீனாவும் சிரிப்போட நிக்க, பாத்தியா மனோஜ், எல்லாரும் என்னை எப்படி இன்சல்ட் பண்றாங்கன்னு அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாரு அவரு. ஏன் அன்னைக்கு இவர் ஜெயில இருக்கும்போது காசு கொடுத்து இவரை வெளியே எடுக்க வேண்டியதானே, இங்கேயே பண்ணலன்னு கேக்குறாங்க ரோஹிணி. அதெல்லாம் அப்படிதான் ரோஹிணி, சில பேருக்கெல்லாம் வெறும் வாய் மட்டும்தான், செயல்ல ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அவரு ரொம்பவே நக்கலா சொல்லிட்டு இருக்க முத்து அமைதியா பாத்துட்டு இருக்காரு. என்னங்க இவர் இப்படி பேசுறாரு, நீங்க அமைதியா நிக்கிறீங்க, நம்ம எவ்வளவு எஃபர்ட் எடுத்தோங்கிற மாதிரி மீனா முத்துவ பாக்குறாங்க. நாம சேர்ந்து இருந்தாலே இவங்களுக்கு பிடிக்கல மனோஜ், இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன், வா நம்ம வேற ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு மனோஜோட கைய பிடிச்சிக்கிட்டு ரோஹிணி கூட்டிட்டு போறாங்க. 2 ஜோடிகளும் போறவங்கள பாத்துக்கிட்டே ஒரே வரிசையில வந்து நிக்கிறாங்க. என்ன இவன் பூனைக்குட்டி மாதிரி போயிட்டு இருக்கிறான், இதுல இருந்து உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது? மனோஜ் மறுபடியும் பார்லர் அம்மா பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, அவன் நினைச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்றாங்க மீனா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ, இவன் எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான். சரி வாங்க நாம விருந்து சாப்பிட போலாம் வாங்க அப்படின்னு முத்து கூப்பிட 3 பேரும் போனது போகட்டும் நம்ம சந்தோஷமா இருப்போம்னு உள்ளர போறாங்க. சிந்தாமணி அவங்க வீட்டுல பயங்கர டென்ஷன்ல நிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தா ரோஹிணி நிக்கிறாங்க. ரோஹிணி முகத்தை தொங்க போட்டுட்டு நின்றுட்டு இருக்க. மொத்த குடும்பமும் உனக்கு எதிரா திரும்பிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீ அவங்கள சும்மா விட்டுருக்க அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. வேற என்ன செய்யறது ஆண்டி, இப்ப எல்லாருக்குமே நான் அவ்வளவு ஈஸியா போயிட்டேன், கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே வருத்தத்தோட சொல்றாங்க. எல்லாருக்கும் திமிரு தலைக்கு மேல ஏறிடுச்சு. அதுவும் அந்த மீனா சங்கத்துக்கு தலைவியானதுல இருந்து அவ ஆட்டம் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. கரெக்டு தானே சிந்தாமணி, மீனா அப்பப்ப வந்து உங்க தலையில கதகளி ஆடிட்டு போறாங்கல்ல, கரெக்டு தான். பயங்கர கோவத்தோட என்னையவே வந்து மிரட்டுறா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உங்களை மிரட்டுறாளா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஆமா ரோஹிணி, சங்கத்துல இருக்க பொம்பளைங்க வீட்டை அடமான வச்சு என்கிட்ட பணம் வாங்கி இருந்தாங்க, அவளுங்களெல்லாம் இவ போய் தூண்டி விட்டு அதிகமா வட்டி வாங்குறேன்னு போய் சொல்லி என்கிட்ட இருக்கிற பத்திரத்தெல்லாம் திருப்பி வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க ரோஹிணி, உங்களையே அவ இப்படி பண்ணி இருக்கும் போது என்ன அவ எவ்வளவு இன்சல்ட் பண்ணியிருப்பா கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, புரியுது ரோஹிணி, பிளாட்ஃபார்ம்ல நின்று பூ வித்துக்கிட்டு இருந்தவ திடீர்னு பதவி வந்ததும் தலகால் புரியாம ஆடுறா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. நான் ஸ்ருதி கிட்ட பேசி எப்படியாச்சும் அவளை எனக்கு சப்போர்ட் பண்ண வைக்கலாம்னு நினைச்சா அந்த மீனா அதையும் தடுக்கிறா, எல்லாரும் சேர்ந்து கிண்டலா பேசி என்ன வெறுப்பேத்துறாங்க அப்படின்னு ரோஹிணி ஆதங்கத்தோட சொல்றாங்க. நீ மனோஜுக்காக 5 லட்சம் கொடுத்து கேஸை உடைச்சி மனோஜை வெளியே கொண்டு வந்திருக்கல்ல, அதுக்காகவாவது அவங்க மரியாதை கொடுத்துருக்கணும். நாம இதை இப்படியே விடக்கூடாது ரோஹிணி அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. இப்ப என்னால என்ன ஆன்டி பண்ண முடியும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, நீ கவலைப்படாத ரோஹிணி, அவ அந்த வீட்டுக்காக நம்ம 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டோம், இனிமே அந்த வீடு கைய விட்டு போகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறா. 10 லட்சம் கட்டினா சரியா போயிருச்சா, இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு பாரு. அதுவும் அந்த மீனா என்னவே மிரட்டி பத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டா, அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை நான் சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ரோஹிணி அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அவ உன்னைய எப்படி அவமானப்படுத்துறா, என்னையும் அந்த பூ வியாபாரிங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டா, நாம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, திகிலோட பார்த்துக்கிட்டு இருந்த ரோஹிணி, நீங்க என்ன பண்ண போறீங்க ஆன்டின்னு கேக்குறாங்க. இன்னும் 2 நாளையில உனக்கே தெரியும் ரோஹிணி இந்த சிந்தாமணி யாருன்னு. நீ கவலைப்படாத ரோஹிணி, மனோஜை உங்கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உடனே ரோஹிணி முகத்துல ஒரு புன்னகை வந்துருது. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்றாங்க ரோஹிணி. உன்னை அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே போக வச்சால, அவ அந்த வீட்லயே இருக்க முடியாத மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல,
ரோஹிணியும் எச்சில் முழுங்கிட்டு, நானும் இப்போதைக்கு அவங்கள ஒன்றும் பண்ண வேணாம், போனா போகுதுன்னு தான் நினைச்சேன், அவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க ரோஹிணி. பொறுமையா இருந்தா இந்த காலத்துல வேலைக்கு ஆகாது ரோஹிணி. நாம யாருன்னு காட்டணும்னா அவங்க திரும்ப எழுந்திருக்க முடியாத மாதிரி அடிக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத போங்கிறாங்க சிந்தாமணி. எனக்கு மனசே கேட்கல ஆண்டி, அதனாலதான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பரவாயில்ல ரோஹிணி, என்கிட்ட தானே சொன்ன, நம்ம கஷ்டத்தை நம்ம யார்கிட்ட சொல்றோமோ அவங்க கிட்ட நாம ரொம்ப அன்பு வச்சிருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, போட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கு ரோஹிணி, உன்னை அவமானப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, தேங்க்ஸ் ஆண்டி, நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, பார்க்கலாங்கிறாங்க சிந்தாமணி. பயங்கர கடுப்போடு இருந்த சிந்தாமணி நேரா ஃபைனான்சியரை பார்க்க வந்துட்டாங்க. உங்களையுமே மிரட்டிட்டாங்களா அப்படின்னு அவரு கேட்க, ஆமா, அந்த மீனா அந்த பூ விற்கிற பொம்பளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அவங்க என்கிட்ட அடகு வச்ச பத்திரத்தெல்லாம் தரலன்னா என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தருவேன்னு சொல்லி பத்திரத்தெல்லாம் என்கிட்ட இருந்து புடுங்கி அவங்க கிட்டயே திரும்ப கொடுத்துட்டா. இத இப்படியே விட்டேன்னா அவ மிரட்டிய காரியத்தை சாதிச்சிடுவா, அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவத்தோட கையில சொடக்கெடுத்துக்கிட்டே சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு ஃபைனான்சியர். அவ என் வழிக்கே வரக்கூடாது, அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நானா அப்படிங்கிறாரு ஃபைனான்சியர். ஆமா, நீங்க தான். அந்த வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து ஏதாவது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என் பிளான் எல்லாம் வீணா போயிடும். அந்த வீட்டு கடனை அவங்க அடைக்க கூடாது, அந்த வீடு எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்க, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்றீங்க அப்படின்னு ஃபைனான்சியர் கேக்குறாரு. உடனே அந்த வீட்டை நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அது இப்ப எப்படிங்க முடியும்னு கேக்குறாரு அவரு. 48 லட்சம் கடன்ல இப்ப ஆல்ரெடி 10 லட்சத்தை அவங்க கட்டிட்டாங்க, ஃபர்தரா மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள இப்ப போய் நாம என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு அவரு. 48 லட்சத்துக்கு ஒரு 10 லட்சத்தை கட்டினா எல்லாம் சரியா போச்சா? இன்னும் 38 லட்சம் கட்டணும் இல்ல? இப்ப அவங்க கட்டின 10 லட்சத்துக்கே முத்துவும் மீனாவும் எதையெல்லாம் வித்தாங்களோ தெரியாது. மிச்சம் இருக்க 38 லட்சத்தை கட்ட அவங்களுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அதுங்களால கட்ட முடியாது. அந்த வீடு என் கைக்கு வரணும், அப்பதான் அந்த மீனாவோட திமிரு அடங்கும் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. அவங்க ஒண்ணுமே கட்டாம இருந்தா பரவாயில்ல, 10 லட்சம் பணத்தை ஆல்ரெடி கட்டிட்டாங்களே, இப்ப நாம எப்படி அந்த வீட்டை உங்க பேருக்கு மாத்த முடியும்னு ஃபைனான்சியர் கேக்குறாரு. நாங்க தான் பணத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டோமேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஃபைனான்சியர் கேட்க, அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள நாம அந்த பணத்துக்கு வட்டிக்கு மேல வட்டி போடணும், எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களால அந்த மீதி பணத்தை கட்ட முடியாது அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. சட்டப்படி அவங்க கடன்ல ஒரு பகுதியை கட்டி இருந்தாலும் மீதி இருக்கிற பணத்துக்கு எப்படி அவங்க ரொம்ப நாள் டைம் கேட்க முடியாது அப்படின்னு அவரு சொல்ல, வேற ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி சிந்தாமணி ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியோட அவசர தேவைக்கு பணம் தேவைப்பட்டா மீதி இருக்கிற 38 லட்சத்தை ஒரே பேமெண்ட்ல கட்ட சொல்லி நம்ம வக்கீல் கிட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்றாரு. நானும் அதை தான் கேள்விப்பட்டேன், என்னோட லாயரும் அதை தான் சொன்னாரு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, உடனே அந்த பணம் அவசரமா தேவைப்படுதுன்னு ஒரு நோட்டீஸ் விடுங்க, அந்த நோட்டீஸ் அனுப்பின அடுத்த நிமிஷமே கோர்ட்டு மூலமா அந்த வீட்டை சீல் வைக்க நம்ம ஆளோட போயிடலாம். அதனால நீங்க முதல்ல நோட்டீஸ் அனுப்புங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன்றாங்க சிந்தாமணி. கொஞ்சம் யோசிக்கிற ஃபினான்சியரும் சரி அனுப்புறேன்றாரு. அந்த குடும்பம் நாளைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும், வீட்டை திரும்ப வாங்க, அந்த மீனாவும் முத்துவும் அல்லாடணும், அந்த மீனா சங்கத்து பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நல்ல தெளிவா தான் பிளான் பண்ணியிருக்கீங்க, நான் உடனே வக்கீல் கிட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்ப சொல்றேன் அப்படிங்கிற ஃபினான்சியர் ராகவ் அப்படின்னு கூப்பிட, உடனே அவரோட அசிஸ்டன்ட் உள்ளர வர்றாரு. இவரு அவரோட இடத்துக்கு போறாரு. அவரோட இடத்துக்கு ஃபினான்சியர் போன உடனேயே விஜயா வீட்டுக்கு நோட்டீஸ் எடுத்துட்டு வர்றாரு. வந்த போஸ்ட்மேன், சார் விஜயா அப்படின்னு கேட்க, வாங்க, இதுதான் இந்த வீடு தான் அப்படின்னு ரவி சொல்ல, அவர்கிட்ட நோட்டீஸை சர்வ் பண்ணிட்டு இருக்காரு போஸ்ட்மேன். டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருந்த ஸ்ருதி, முத்து, மீனா 3 பேரும் திரும்பி பாக்குறாங்க. இங்க பெட்டுகிட்ட உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க மனோஜும் நிமிந்து பாக்குறாரு. அவரு கொடுத்த ஃபார்ம்ல ரவி கையெழுத்து போட்டுட்டு இருக்க அண்ணாமலை சோஃபால உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்தாங்கன்னு கொடுக்க, ஓகேங்க சார்னு கவரை கொடுத்துட்டு போஸ்ட்மேன் கிளம்பிடுறாரு. விஜயா ரூம்குள்ள இருந்து வர்றாங்க.
அவரு கவரை பிரிச்சு எடுத்துட்டு இருக்க யாருக்குடான்னு கேட்டுக்கிட்டே பக்கத்துல வர்றாங்க விஜயா. உங்களுக்கு தாமா வந்திருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, அப்படியா அப்படின்னு விஜயா சாதாரணமா கேட்டுட்டு வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. ரவி பிரிச்சு படிச்சுக்கிட்டு இருக்க, என்னடா என் பேருக்கு யார் அனுப்பியிருக்கான்னு கேக்குறாங்க விஜயா. படிச்ச ரவியோட முகம் அப்படியே சின்னதா மாறிடுது. என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற நீ அப்படின்னு விஜயா கேட்க, சத்தம் கேட்டு எல்லாருமே ரவிய பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு விஜயா மறுபடியும் கேக்குறாங்க. என்னதுடா ரவி, யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்குப்பா, லீகல் நோட்டீஸ்னு திகிலோட சொல்றாரு ரவி. அண்ணாமலை மெதுவா எழுந்திருக்கிறாரு. லீகல் நோட்டீஸா அப்படின்னு கேட்டுட்டு நிக்க எல்லாருமே எழுந்து வர்றாங்க. வேகமா வர்ற முத்து, ரவி என்னடா போட்டிருக்க அதுலன்னு கேக்குறாரு. நாம கட்ட வேண்டிய 38 லட்சம் ரூபாய் பணத்தை இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கட்டணுமா, அப்படி கட்டலைன்னா வீட்டை ஜப்தி பண்ணி சீல் வைக்க போறோன்னு நோட்டீஸ் வந்திருக்குடா அப்படின்னு ரவி நடுங்கிற குரல்ல சொல்ல, முத்து அப்படியே பதபதச்சு போய் வாங்கி பாக்குறாரு. அதை கேட்ட விஜயா அப்படியே நடுநடுங்கி போயிடுறாங்க. என்னடா இது, ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் கட்டியாச்சுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அண்ணாமலை படிச்சுட்டு இருக்க முத்துக்கிட்ட, முத்து என்னடா இது எனக்கு ஒன்னும் புரியலங்கிறாரு. அப்பா 10 லட்சம் ரூபாய் பணம் ஏற்கனவே கட்டிட்டோம்ப்பா, மீதி பணத்தை கட்டுறதுக்கு டைமும் வாங்கி இருக்கிறோம், அதுக்குள்ள அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையேப்பா. 38 லட்சம் ரூபாய 24 மணி நேரத்துக்குள்ள கட்ட சொல்றான், எப்படிப்பா முடியும் அப்படின்னு முத்துவும் பயந்த குரல்ல நடுங்கி போய் சொல்றாரு. எல்லாரும் அப்படியே யோசிக்க கூட திறன் இல்லாம நிக்கிறாங்க. 38 லட்சம் ரூபாய்க்கு நாம என்னடா பண்றது, இது நடக்கிற விஷயமான கலங்கி போய் கேக்குறாங்க விஜயா. இதுக்கு தாமா நான் அப்பவே சொன்னேன் இவ்வளவு பெரிய கடனை நம்மளால கட்டவே முடியாதுன்னு. இப்ப பாருங்க நான் சொன்னது உண்மையாயிடுச்சு, இப்ப பாருங்க நம்ம வீட்டை ஜப்தி பண்ண போறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. விஜயாவும் பார்த்துக்கிட்டு இருக்க, அது எப்படி டைம் கொடுத்துட்டு 24 ஹவர்ஸ்ல பணம் வேணும்னு கேட்டு டைம் கொடுப்பாங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. எனக்கும் ஒன்னும் புரியலங்கிறாரு ரவி. ஏன் அந்த பைனான்சியர் இப்படி பண்றாரு அப்படின்னு மீனா கேட்க, இதுவும் அந்த சிந்தாமணி வேலையா இருக்குமோ அப்படிங்கிறாரு முத்து. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரவி கேக்குறாரு. அப்பா இப்ப கூட ஒன்னும் இல்ல, கொஞ்சம் டைம் வாங்கி இந்த வீட்டை ஒரு பெரிய பில்டர் கிட்ட வித்துடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணாமலை வெடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு. விஜயா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க, சொன்னா நாளைக்கே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, அத அந்த பைனான்சியர் கிட்ட கொடுத்து கொஞ்சம் டைம் வாங்கிக்கலாம், வர்ற காசுல கடன் அடைச்சி மீதி இருக்க காசுல வேற எங்கேயாவது வீடு பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல பயங்கர டென்ஷன்ல இருந்த முத்து, ஏய் அடிச்சேன்னா அப்படியே ஷேப் மாறிடும் பாத்துக்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ, உன்னாலதான்டா நாம இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம், நீ அப்பா மாதிரி கையெழுத்த போட்டு பணத்தை வாங்கி தின்னு தொலைச்சிட்டு இப்ப வேற வீட்டுக்கு போலான்னு சொல்றியா, பேசாம இருந்துரு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து கத்துறாரு. டேய் முத்து விடுறா, அவன் தான் லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ரவி சொல்ல, நான் நல்ல ஐடியா தான் சொன்னேன் எப்படியே போங்கன்ற மாதிரி மனோஜ் பாக்குறாரு. பின்ன என்ன ரவி, இவ்வளோத்துக்கும் காரணம் அவர் தானே, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வீட்டை விற்கலாம்னு சொன்னா இவருக்கு கோபம் வராதா, அந்த 10 லட்சத்தை நாங்க ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு அவருக்கு தெரியுமா அப்படின்னு மீனாவும் கோவமா கத்துறாங்க. நல்லா சத்தமா கேளு மீனா, இங்க இருக்கிற சில பேருக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு முத்து. நான் பிராக்டிக்கலா பேசினேன், இதுல என்ன தப்பு இருக்குன்றாரு மனோஜ். மனோஜ் அங்கிளோட சைனை நீங்க போடும்போது அப்ப பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு நீங்க யோசிக்கல அப்படின்னு ஸ்ருதியும் கேக்குறாங்க. விஜயா டிஃபெண்ட் பண்ணவே முடியாத இடத்துல நிக்கிறாங்க. ஏன்னா இப்ப அவங்களே ஆடி போய் மரத்து போய் நிக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஒரே வழி இதுதானே மனோஜ் மறுபடியும் சொல்ல, டேய் நீ வாய மூடி இல்லைன்னா அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன், பேசாம இருடா அப்படின்னு முத்து கத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி நம்ம வீட்டுக்கு கெடு வச்சுட்டு போயிட்டானே அந்த படுபாவி அப்படின்னு ரைமிங்கா பேசிட்டு இருக்காங்க விஜயா. நீயாவது நான் சொல்றத கேளுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் இந்த வீட்டை விற்கிறத பத்தி உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாரு அண்ணாமலை. பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு மனோஜ் கேட்க, அதுக்கு இந்த வீட்டை வித்துடணுமா, இது வெறும் வீடு இல்ல, நம்ம குடும்பம் உருவான இடம், நாம சந்தோஷமா வாழ்ந்த இடம், இந்த வீட்டை விற்கிறத பத்தி யாரும் நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எல்லாருமே அடுத்து என்ன செய்யறதுன்னு கூட தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. இதெல்லாம் வெறும் செங்கல் மணல் வச்சு கட்டினது இல்ல, எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இது வீடு இல்ல, என் கௌரவம்,
இந்த வீட்டை வித்துட்டு நான் எங்கேயும் போய் வாழ மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப வருத்தமா நிக்கிறாங்க. அப்ப வேற என்ன பண்ண போறீங்களான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு மனோஜ். விஜயாவுமே அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க. என் உசுறு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை யாரா இருந்தாலும் தொட முடியும், அது வரைக்கும் இந்த வீட்டுல இருந்து ஒரு படி மண்ணை கூட யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இது நம்ம வீடாச்சு, இவரு என்ன இவ்வளவு டைலாக் பேசிட்டு இருக்காருன்னு. மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நாங்க இருக்கோம், அப்படிலாம் விட மாட்டோன்றாங்க மீனா. அந்த சிந்தாமணி தான் மாமா இதுக்கு பின்னாடி இருக்கணும், அவ தான் அந்த ஃபைனான்சியரை ஆட்டி வச்சிட்டு இருக்கா, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, அப்பா நீ டென்ஷன் ஆகாதப்பா, அடுத்து என்ன செய்யறதுன்னு நம்ம யோசிக்கலாம், ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு முத்து சொல்ல, ஆமா அப்படியே 24 மணி நேரத்துல 38 லட்சம் ரூபாய் புரட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் அப்படியே வாயிலே போட்டனா அப்படின்னு முத்து எகிரி அடிச்சு வர்றாரு. ஐயோ ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு இழுத்து பிடிக்கிறாங்க மீனா. டேய் மனோஜ் என்னடா நீ நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டே இருப்பியா, இது எல்லாமே உன்னால ஆரம்பிச்சது, எல்லாத்துக்கும் நீ காரணமா இருந்துட்டு இப்ப வீட்டை விற்கலான்னு நீயே சொல்றியா, அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல அப்படின்னு ரவி கேட்க மனோஜ் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. மீனா அட லூசு பையிலே எல்லாம் முடிஞ்சு போச்சுடாங்கிற மாதிரி மனோஜ் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. முத்து யாரெல்லாம் இந்த உலகத்துல நம்மளுக்கு ஏமாத்த பண்றாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நினைக்காததெல்லாம் நடந்து போச்சு, கூட இருக்கிற பொண்டாட்டியே என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க ஏற்கனவே நொந்து போய் நிக்கிற விஜயா ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலைய. நாளைய ப்ரோமோவில் ஃபைனான்சியர் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, நான் உன்னை நேரில் பார்த்து பேசணுங்கிறாரு முத்து. நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுன்னு முத்து சொல்ல, நான் ஒரு கிளையண்ட்டை பார்க்க பாரதிதாசன் நகர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன், நீ அங்க வாய பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு ஃபைனான்சியர். சரி நான் வர்றேங்கிற முத்து உடனே கார் எடுக்க மீனா கூட வந்து உட்காந்துக்கிறாங்க. அங்க காரை விட்டு இறங்குற முத்து போன்ல மறுபடியும் ஃபினான்சியரை கூப்பிட அவரும் ஹலோங்கிறாரு. ஹலோ நீ சொன்ன அட்ரஸ்க்கு நான் வந்துட்டேன், நீ சொன்ன வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன்றாரு முத்து. வேற ஒரு மீட்டிங் இருக்குப்பா, நுங்கம்பாக்கம் 3rd ஸ்ட்ரீட்ல தான் அந்த ஆபீஸ் இருக்கு, நீ அங்க வந்துரு பேசிக்கலாம் சரியான்னு கேட்டுட்டு போனை வைக்கிறாரு. ஆனா ஃபினான்சியர் அவரோட ஆபீஸ்ல தான் இருக்காரு. மறுபடியும் முத்துவும் மீனாவும் கார் எடுத்துக்கிட்டு ஃபினான்சியர் சொன்ன அட்ரஸ்க்கு போறாங்க. அங்க போய் மறுபடியும் ஃபைனான்சியருக்கு கால் பண்றாங்க. ஹலோ நீ சொன்ன அட்ரஸ்க்கு நான் வந்துட்டேங்கிறாரு முத்து. அப்படியா, அடடா நான் இப்போ அங்க இல்லையேங்கிறாரு ஃபினான்சியர். நீ இங்க இருக்கேன்னு தானே சொன்ன, இப்ப என்ன விளையாடுறியான்னு முத்து கேட்க, ஏங்க அப்படின்னு மீனா முத்துவா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனான்சியர் சின்ன சிரிப்போட அடுத்து எங்க சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவரு இந்த 24 மணி நேரத்துல இவங்களை இப்படியே சுத்த விட்டு முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அது தெரியாம முத்துவும் மீனாவும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.